ஃப்ரெண்ட்ஸ், அரப்பளீஸ்வரர் கோயில் பார்த்துட்டு நம்ம அடுத்து எட்டுக்கிழமை கோயில் பார்க்கலான்னு வந்திருக்கிறோம். காமிக்கிறேன் பாருங்க. அரையூர் நாடு ஊராட்சி. அரையூர் நாடு இந்த இடம் மசில அருவி அரப்பளீஸ்வரர் கோயில் இந்த தடம் தான் அது. நாங்கள் இந்த வழியாக வந்துட்டு இங்கேருந்து நம்ம இப்படியே எட்டுக்கிழமை கோயிலுக்கு இந்த வழியாக நம்ம போக போகிறோம். வாங்க கிட்ட போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வழியாக தான் எட்டுக்கிழமை கோயில் மேலே ஏறிட்டு இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் தூரம் போயிட்டு கிட்ட போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா எடுக்கை அம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீ எடுக்கை அம்மன் திருக்கோவில் வந்துட்டோம். வாங்க கிட்ட போயிட்டு படியில் இந்த வழியாக போனீங்கன்னா படிக்கட்டு இருக்குது. படிக்கட்டு வழியாக போய் கிட்ட போயிட்டு உங்களை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஆர்ச் வழியாக தான் கீழே இறங்கணும். அப்படியே படிக்கட்டு வழியாக சும்மா ஒரு 1/2 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எட்டுக்கிழமை கோயிலுக்கு கீழே படியில் இறங்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது. போனீங்கன்னா எடுக்கை அம்மன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அம்மன் கோயில், அதாவது இந்த கொல்லி மலையை வந்து பாதுகாக்கிற தெய்வம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. படியில் இறங்குறதே ஒரு சவாலாக இருக்குது. பரவாயில்லையா? போன வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஆகாய நீர்வீழ்ச்சிக்கு போயிட்டு மேலே ஏறி வரங்களே ஒரு வழியாக ஆயிட்டோம். இப்போ அடுத்தது எட்டுக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறோம். எட்டுக்கிழமை கோயிலுக்கு, அதாவது எடுக்கை அம்மன் கோயில்னு தான் சொல்லுவாங்க இதை. அது நம்ம அப்படியே சொல்லிகிட்டே இருக்கல, எட்டுக்கை அம்மன் சொல்லி வந்துடுச்சு. இது பார்த்தீங்கன்னா சீனி மிளவா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கோயில்கிட்ட வந்துட்டோம் பாருங்க. இது ஒரு குளம் இருக்குது, ஆனால் எல்லாம் சுத்தம் இல்லாமல் இருக்குது பாருங்க, பராமரிப்பு இல்லாமல். கடவுளை கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. பூஜை பொருள் எலுமிச்சம்பழம் இருக்குது, மூலிகை பொருள்கள்லாம் இருக்குது பாருங்க.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வருங்க மூலிகை பொருட்கள், இந்த பூவு, வீட்டுக்கு டிஸ்டி கட்ட வேண்டிய அந்த பொருட்கள்லாம் இருக்குது. டிஸ்டி பொம்மைக்கு டிஸ்டிக்காக கட்டுவாங்க அந்த மூலிகையெல்லாம். அப்புறம் யானை கொட்டை இருக்குது, வெள்ளை இருக்குது, கடுக்காய், இது மாதிரி மூலிகை பொருள் நிறையா இருக்குது. டிஸ்டிக்காக கடைக்கு முன்னாடியே வீட்டுக்கு முன்னாடியே கட்டலாம். அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு போயிட்டுருக்குறோம். அடுத்து என்ன இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். படியில் இறங்குறதாலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பதுவை வச்சு நாகசுப்பாக வச்சுருக்காங்க. ரொம்ப பூஜை பொருளுக்குள்ள ஜாமான்லாம் நிறையா இருக்குது பாருங்கள். எலுமிச்சம்பழம், தேங்காய் பழம் தட்டு, தீபம் தட்டு. இடுக்கம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கீழேயே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் கோயில் ஒன்று அமைச்சிருக்காங்க வேலோட. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வேண்டி இந்த தாயத்து மணி இதெல்லாம் கட்டினீங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ள உங்களோட வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்டாக கட்ட வேண்டிய அந்த மூலிகை பொருட்கள், மூலிகை கிழங்கு, அந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்கவே. கண்டிப்பாக வாங்கி வீட்டுக்கு டிஸ்ட்ரிக் கிடைக்கிறதுக்காக வாங்கி கட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே கோயில் தூரத்தில் தெரிய பாருங்க. அந்த கோயிலில் பார்த்துட்டு இந்த கோவிலோட குளம் இருக்குது பாருங்கள். தெப்ப குளம், அதாவது தீர்த்த குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கனால பார்க்க ஒரு மாதிரியா இருக்குது. அதனால தான் ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், எடுக்கை அம்மன் கோயிலை பார்த்துட்டு வந்துடுறோம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது வந்து இந்த வீடியோ சின்ன வீடியோவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வரப்போ உங்களுக்கு ஃபுல் வீடியோ இன்னும் வேறு டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.